ஹலோ காய்ஸ்னா மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 3 தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். கிராணி சாப்டர் 3ல் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எதிராது இந்த ஈஸியில் போட்டு சிலிண்டர் நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா சிலிண்டர்னாலே எனக்கு பயம். ஓகே, இப்போ என்ன டே 1ன்னு போடுறப்பே எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஓகேங்க, ஸோ டே 1னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு கிராணி சாப்டர் 3யை ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா முடிக்க ட்ரை பண்ணுவோம். அதாவது டே 1லேயே பார்த்தீங்கன்னா முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 38 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு அதை ஷார்ட் பண்ணி 15 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். ஸோ 15 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி வச்சுருக்கேன், போட முடிஞ்சால் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கதவை திறந்துட்டு சரன்னு அப்படியே மேலே போகிறோம். மேலே வர லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா எப்போதுமே கிராணி எப்போதுமே மேலேருந்து தான் வரும். ஸோ அதனால் லைட்டாக பயமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ண போய் தானே ஆகணும். பயந்தான் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே என்னடா இருக்குது? இந்த ரூமில் ஒன்றுமே இருக்காதா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ரைட்டு. இந்த ரெண்டுத்தில் ஒன்றும் இல்லை. டேய், ஏன்டா இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் தூக்கி போட்டுருங்கடா. ஓகேங்க, ஸோ இங்கே ஒரு கட்டில் இருக்குல்ல, அது கீழே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒளிஞ்சிக்கும். நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே உட்காந்து பார்த்தேன். அந்த கிழட்டு பையன் வர்ற மாதிரி தரல. இந்த 2 பெட்டியில் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஸோ ரைட்டுங்க, ஸோ இங்கே ஆப்போசிட்லேயே ஒரு பெட்டி ஒன்று இருக்கு. எலக்ட்ரிக் ஸ்விட்சு. ஓமை கார்டு, இது ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். பரவாயில்ல, இதுங்க நம்ம அப்படியே மேலே போயிட்டு இந்த கதவில் ஏதாச்சும் இருக்கா? போட்டு தேங்காய் இருக்கே. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் கொண்டுட்டு போய் உடச்சிருவோம். ஆஹா, அதை வேறு கீழே போட்டேன். இப்போ வர சவுண்டு வேறு கேட்குமே. ஐயோ, கிளவி வேறு வந்துடும். ஐயோ, இது வேறு திறக்கணுமா? டேய், டக்குன்னு திறடா. ஓகே, திறந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரன்னு அப்படியே மேலே போய்டுவோம். மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இந்த தேங்காய் அப்படியே உடச்சிருவோம். ஓகே, அப்படியே இந்த வழியா பொறுமையாக, எந்த அவசரமும் இல்லை. ஓகே, இறங்கியாச்சு. அப்படியே ஓகேங்க, ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கிற மிஷின் பக்கத்தில் போவோம். ஓகே, டக்குனு படாடே தம்பி. ஓகே, இந்த கிராணி கேம்லலாம் நிலாலாம் இருக்குங்க. இருங்க, இது என்னது? அது பிளாங்க்ஸா? ஓமை கார்டு, இங்கே பிளாங்க்ஸ் இருக்கே. இது வேறு தேடணும்னு நினச்சேன், பார்த்தா பிளாங்க்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே தேங்காய் உடைக்கிற மிஷின் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே தேங்காய் சொருவி ஒரு அடித்து. ஓமை கார்டு, எங்க காயினும் கிடச்சிட்டு. அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெயின் எஸ்கேப்புக்கு 2 பொருள் கிடச்சிட்டு மொத்தமாக நம்மளுக்கு 4 பொருள் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ 4 பொருளே மட்டும்தான் வேணுமே. ஸோ ஓகேங்க, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா தேடுவோம். ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஏதாச்சும் இல்லை. இங்கே கிராணி பார்த்துட்டுங்க. எங்கள் அம்மா சவுண்டு கேட்டுச்சு. எப்பா, திரும்பி பார்த்தா கிராணி வருது. ஃபோன் போட்டது வசதியாக போச்சு. பரவாயில்ல, அப்படியே சரவும் அப்படியே ஓடி போய்ட்டு லிஃப்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிருவோம். ஸோ இது ஈஸி மோடுனால லிஃப்ட்டு ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ லிஃப்ட்டு ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராணி போட்டோம். இப்போ கிராணி போனதுக்கப்புறம் லிஃப்ட்டு இது பண்ணிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவோம். அப்படியே போய் தொலை. ஓகே, இப்போ போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அழுத்தி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவோம். அப்படியே போடா. டே, என்னடா இது லிஃப்ட்டு இவ்வளோ பொறுமையாக போகுது? எங்கள் ஊரில் லிஃப்ட்டில் அப்படியே சும்மா புல்லட்டு வேகத்தில் போகும், தெரியுமா? ஓகே, அங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்கிட்டு ஸோ இந்த கதவை திறந்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு போடாடே தம்பி, டக்குன்னு போடா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இங்கேயே போயிட்டு ஒழிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா கிளவன் வரட்டும். ஏங்க, நானும் எவ்வளோ நேரம் தான் இது கீழே ஒழிஞ்சிருக்கேன். அந்த கிழட்டு பையன் வந்தே தொலைய மாட்டேறான். வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில போனால் கரெக்டாக வரான் ஆடுற பையன். ஸோ ஓகே, அப்படியே கிழட்டு பையன் போகிற வரைக்கும் இதே இடத்துல அப்படியே உட்காந்துருப்போம். ஓகேங்க, இப்போ போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே மெல்லமாக அப்படியே பார்த்தீங்கன்னா போவோம் வெளில. ஸோ இல்லை, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சருன்னு கீழே போயிட்டு காயினை சொருகிறோம், டிக்கெட்டை எடுக்கிறோம், அப்படியே ரோபோட்டை காமிச்சிடுறோம். ஓகேங்களா? ஓகே, டக்குன்னு போடாடே தம்பி. கிராணி ஏதாச்சும் வந்துட போதுரா பின்னாடியே வந்து மண்டபம்லேயே ஒன்று போட்டுறப்போது. ஓகே, காயினை தூக்கி உள்ளே போடே. ரெட் கலர் பட்டன் அனுமதி ட்ரெயின் டிக்கெட் எடு, ரோபோட்டை காமி. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா ரோபோட்டை காமிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பூடு வெப்பன் கிங்க.
ஓமை காடு இனிமே வாங்கடி கிளவி கிழமை 2 பேரையும் போட்டு பழக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இங்கே எதுக்கு இங்கே ஒரு வாட்டி கீழே போட்டு அப்படியே போவோம். ஸோ எனக்கு வேறு பொறுமை இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா போவோம் மேலே. ஸோ எனக்கு அந்தளவு பொறுமை இல்லை. ஸோ ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ சவுண்டு போட்டதுனால கண்டிப்பாக கிராணி வரும். ஸோ வரும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இன்னும் வரலையே. சொல்லி வாயமுள்ள வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாத்திட்டு அப்படியே உட்காந்துருவோம். ஓகே, இப்போதைக்கு கிராணி அங்கேயே நின்றுருக்கும். ஏன்னா நம்மள அந்த இடத்துல தான் பார்த்துச்சு, இவ்வளோ தூரம் வராது. ஸோ இதுக்கப்புறம் அது அப்படியே மெதுவாக அப்படியே மேலே போயிடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போகலாமா போகலாமா நம்ம வர தெரில, சவுண்டு கேட்கல. ஸோ ஸோ போகலாம். ஸோ ஓகேங்களா? ஓகே, இங்கடா கிராணி இல்லைங்க. ஸோ ஓகே, ரூட்டு கிளியராக தான் இருக்குது. அப்படியே போகலாம். இப்போ தாங்க போயிட்டுருக்கு மேலே. இந்த வழியாக போக முடியுமான்னு வேறு தெரிலையே. அந்த அளவுக்கு கேப் இருக்கானுன்னு தெரில. ஸோ வெப்பனிக்கே பார்த்தீங்கன்னா கீழே போட்டு எடுப்போம் அந்த ட்ராப்பில். ஸோ மெதுவாக அப்படியே போட்டு அப்படியே எடுத்துடுறா. எங்கே எடுக்க முடியலங்க. உருண்டுட்டு ஓடாத இரு கிராணி வந்துட போகுது. எடுத்தாச்சுங்க. ஸோ கிராணி வருதா? வருதே. மை காட். ஓகே, இந்த இடத்துல அப்படியே ஒழிஞ்சிருவோம். ஓகே, இது அப்படியே சாத்திடும். இந்த இடத்த வந்து டப்பு பண்ணிட்டேன். கிராணி கண்ணு தரலைங்க. கண்ணு தெரில, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த வெப்பன் கீயை தூக்கிட்டு போய் தலையில் பார்த்தீங்கன்னா போட்டுருவோமா. ஸோ ஓகே, அந்த கிராணி பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது பின்னாடியே அப்படியே நைஸாக போயிட வேண்டியதான். ஓகே, அப்படியே போடாடே நம்பி. ஓகே, இங்கே நிற்கிதே. என்னாச்சு? திரும்பி பார்த்துடாத. ஓகே, பார்க்கல ஜஸ்ட்டு. எங்கே பார்த்துடுங்க. எப்படி பார்த்த? படியில் தானடி ஏறுற. அப்படியே போ ஸ்பீடாக போ. வந்துட போதுங்க. ஸோ இவ்வளோ தூரம் வராது, ஏன்னா அது நம்மளை அங்கே பார்த்துச்சு. ஓகேங்க, நம்ம இப்போ போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போவோம் மேலே. எங்கே வரல. எங்கே இப்போ என்னங்க ஒன்று போகலாம், இன்னொன்று வருது. இவன் வேறு கன்னை வேறு கையில் வச்சுருக்கேன். இவன் போட்டானா அவ்வளோதான் முடிஞ்சு. கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டே அடிப்பான். ஸோ இந்த இடத்துல அப்படியே மறைஞ்சிக்குவோம். இவ்வளோ தூரம் வரமாட்டான், ஏன்னா படி பக்கத்தில் பார்த்தான். ஸோ இவ்வளோ தூரம் வரமாட்டான், பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே போயிடுவோம் மேலே. சரி ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே மெதுவாக அப்படியே கிழமை இருக்கானான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். இல்லைங்க, இந்த இடத்துல கிழமை இல்லை. ஸோ அப்படியே நைஸ் அப்படியே மேலே போவோம். இங்கே கிச்சன் சைடு போயிட்டுருக்கான். நாம் அப்படியே வெளில போயிட்டு அப்படியே கல்லையும் அப்படியே பொறுக்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் கல் இல்லைனா பிரச்சனையாக போயிடும். 1 2 3. ஸோ ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 3 கல்லையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக தேடிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை யூஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போய்டும். இந்த கிழட்டு பையன் சிகரெட்டு பிடிக்கிறதுக்காக தீப்பெட்டி தாங்க வாங்கி வச்சுருக்கான். வேறு ஒரு பொருளும் உருப்படியாக இந்த ஒரு வீட்டில் இல்லை. ஓகே, இப்போ வேறு லிஃப்ட் வேறு கீழே வரணுமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகேங்க, லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அமைக்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே போவோம். எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ போக லிஃப்ட்டு ஸ்லோவாக போகிற மாதிரியே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படியே இருக்கா? சரி தெரில, விடுங்க, இதெல்லாம் அப்புறமேட்டு யோசிச்சுக்கலாம். ஸோ இந்த வழியாக அப்படியே சுற்றிட்டு போவோம். ஓகே, கிளம்ப வரல, பிரச்சனை இல்லை. இருங்க ஒரு நிமிஷம். கிழவன் தூங்கிட்டு இருக்காங்க. கன்று வேற கிடச்சிட்டே. போடே அம்மையா போடு. என்னங்க இது? டீ கிழவா, இப்படிடா சாகாம இருக்க? தூங்கும்போது சுட்டா சாக மாட்டேனா? என்னடா நியாயம் இது? கிழவன் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஓமையாடு எந்திரிச்சிட்டான். இவனை சுட்ட அப்புறம் கிளவி வர வருமே, கீழே போயிட்டு புல்லட் எடுத்துகிட்டு வந்துடுவான். கேட்டாங்கன்னு போலாடே தம்பி. எங்க கீழே வருதே கிளவி. என்னடி இது, சாவடிக்கிறதுக்கே வந்துருக்கீங்க? மேலே புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேங்காய் எடுத்த இடத்துல இருந்துச்சு. இங்கே ஒன்று எடுத்துடா தம்பி, போடு. இப்போ பாரு கிளவி, டமால். ஓமையாடு. ஓகேங்க, இப்போ எலக்ட்ரிக் ஸ்விட்சை டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா போயிட்டு போட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு போகிறதுக்கு பதில் இப்போவே எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல போட்டு வச்சுட்டோன்னா அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல அப்படியே தூக்கி போட்டு வச்சுருவோம். ஓகேங்க, இந்த இடத்துல அப்படியே போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி போட்டுருவோம். ஸோ டிக்கெட் ஆல்ரெடி காமிச்சாச்சு. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உண்டிகளையும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாச்சு. ஸோ இனிமேல் இதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். தவறி கிளம்பிட்டு அந்த கன்னை எடுத்துட்டானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உண்டிகோல்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே எங்கேயாச்சும் டெடி பேர் இருக்கா? இல்லை.
இங்கே இல்லை. ஓகேங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு அந்த காக்காவை பார்த்தீங்கன்னா போயிட்டு லைட்டாக விசாரிச்சுட்டு வருவோமா? ஓகேங்க. அந்த காக்காவை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே பேசிட்டு வரும். அந்த காக்கா கிட்ட பார்த்தே வர ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ கரெக்டாக கடைசியாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்க்க போகிறேன். காக்கா இருடி, வெயிட்டிங் வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. காக்கா, நான் யாருன்னு தெரியுதா? 3, 2, 1 டமால் போடு. ஓகே. ட்ரெயின் கீ. ஓ மை காட், ஏங்க 3 பொருள் கண்டுபிடிச்சாச்சுங்க. இன்னும் அந்த ஆக்சிலேட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. ஆமாம், இதையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு அதே இடத்துல பார்த்தீங்கன்னா போயிட்டு போட்டு வந்துடுவோம். ஓகே. இன்னும் 3 இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். ஆக்சிலேட்டர் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கணுமே. ஸோ ஓகேவா? ஓகே. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா பிளாங்க்ஸ் வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கிடைக்கவும் வாய்ப்பு தான் இருக்குது. 100% கிடைக்குமான்னு டவுட்டு தான். ஸோ இங்கே தான் பக்கம் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேங்க. பிளாங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓ மை காடு, எங்கே கிழவன் இங்கே தாங்க நடந்து போய்ட்டுருக்கான். அப்படியே உண்டிக்குள் எடுத்து அப்படியே மண்டமலே ஒன்று போட்டுருவோம். போடு. ஓ மை காடு, கரெக்டாக ஹெட்ஷாட் ஒன்று வந்துட்டு. இதனால தான்டா ஃப்ரீ ஃபயர் ஆடணும். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி தான் ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் எடுத்து மண்டமலே ஒன்று போடலாம். இதனால் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு பிடிக்க கற்றுக்கோங்க. ஓகேவா? அப்படியே மெதுவாக அப்படியே போய் இருந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓ மை காடு, ஏங்க ஆக்சிலேட்டரும் கிடச்சிட்டு அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சா மட்டும் போதும், நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அப்படியே இந்த ஒரு லிஃப்ட் மூலியமாக அப்படியே கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா சருன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் வச்சுருவோம். ஓகே. டே டக்குன்னு போடா. டே தம்பி, டக்குன்னு போடா. டே என்னடா இவ்வளோ பொறுமையாக போய்ட்டுருக்க? ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ சுவிட்சையும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போய் வச்சுருவோம். ஓகேங்க. ஸோ இது வேறு கீழே போட்டோமே, இது இப்போ வேறு கிளவி வேறு வருமா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுவிட்சையும் இழுத்து விட்ருவோம். ஓகே, இழுத்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீயை கொண்டுட்டு வருவோம். ஓகேங்க. ட்ரெயின் கீயும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவோம். ஓகே. கிராணி வந்துட்டு ஓ மை காடு. ட்ரெயின் கீ எடுக்கிற நேரத்தில் கரெக்டாக கிராணி வந்துட்டு ஆண்டி இப்படி என்னை வந்து பயமுடுத்துற. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சருன்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிடுவோம். இல்லை கிராணி வந்து மண்டமலே போட்டுரும். ஓ மை காட், போட்டாடி தம்பி, இல்லை டக்குன்னு போடா. என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு கிராணி வேறு பின்னாடி வருது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்க. இப்போ வந்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள டோரையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீயை சொருவிட்டு ஆக்சிலேட்டர் திருவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெயின் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 3ல் ட்ரெயின் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இதோட ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. பை பாய்.